ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.3ல செகண்ட் சம் பாருங்க. இப்போ இங்க நல்லா கவனிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ்பேண்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதோட பவரை பார்க்கணும். பவர்ல என்ன இருக்கு? கியூப் இருக்கு. அப்ப பாருங்க இங்கேயும் கியூப் இருக்கு. அடுத்து என்ன பார்க்கணும்? அதோட சைனை செக் பண்ணணும். பாருங்க நடுவுல பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு. ஓகே, ஈக்குவல் டுவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இது. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலால ஈக்குவல் டுவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுறேன் பாருங்க. a பிளஸ் பி த ஹோல் கியூப் இருக்கா? a இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்போ சொல்யூஷன்ல a இருக்க வேண்டிய இடத்துல 3யும் b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? m இருக்கா? அவ்வளவுதான். அடுத்தது இங்க a இருக்க வேண்டிய இடத்துல இங்க தான் நீங்க நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்ணிடுவீங்க. a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? நிறைய பேர் 2 இருக்குன்னு எழுதுவீங்க, இல்லைன்னா a மட்டும் இருக்குன்னு எழுதுவீங்க. ஏன்னா இங்கேயும் a இருக்கு, இங்கேயும் a இருக்குல்ல, அதனால. அப்படி கிடையாதுக்கண்ணா. பிளஸ்ஸுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே எனக்கு a தான். ஓகே, பிளஸ்ஸுக்கு இந்த பக்கம் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே எனக்கு b தான். இது புரியுதா? கிளியரா இருக்கா? ரைட். இப்போ ஃபார்முலா எழுதுங்க. a பிளஸ் பி த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3ab இன்ட்டு a பிளஸ் பி. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவில் ஃபுல்லாக ஏவையும் பியையும் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு a இருக்க வேண்டிய இடத்துல 3, b இருக்க வேண்டிய இடத்துல m த ஹோல் கியூப். a இருக்க வேண்டிய இடத்துல 3 கியூப் பிளஸ் m கியூப் பிளஸ் 3 இன்ட்டு a என்னது 3, b என்னது m, அடுத்தது a பிளஸ் b. ஓகே, ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத மட்டும் சால்வ் பண்ணால் போதும். ஸோ 3 கியூபோட வேல்யூ என்ன? 3 3s are 9. 3 கியூப்னா எப்படி எழுதுவீங்க? இங்கே எழுதுறேன். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஆமாவா? 3 3s are 9, 9 3s are 27. ஸோ 27 பிளஸ் m கியூப் பிளஸ் 3 3s are 9m. வெயிட் பண்ணுங்க, 9m 3 பிளஸ் m. ஆமாவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 27 பிளஸ் m கியூப். இதுல எதுவும் சால்வ் பண்றதுக்கு இல்லை. இந்த 9m 3ஆலையும் m ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும். 9m இன்டூ 3 என்ன? 3 3s are 27, m அப்படியே போட்டுப்பீங்க. ஆமாவா? அப்போ ஃபர்ஸ்ட் 27m பிளஸ் 9m இன்டூ m என்ன? 9 அப்படியே போட்டுப்பீங்க. m இன்டூ m ஸ்கொயர். இப்போ 9m ஸ்கொயர். புரிஞ்சுதா? ஸோ இதுதான்ப்பா என்னோட ஆன்சர். ஸோ இதுதான் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகேவா? இதுலயே அப்படியே செகண்ட்ல செகண்ட் சப்டிவிஷனும் அப்படியே பார்த்துடலாம். ஒரே மாதிரி தானே இருக்கு, ஒன்று போல. ஸோ அப்படியே நீங்க ஐடென்டிட்டி எழுத போறீங்க. சொல்யூஷன் ஐடென்டிட்டி என்னது? a பிளஸ் பி த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3ab இன்டூ a பிளஸ் b. ஸோ a இருக்க வேண்டிய இடத்துல 2a பிளஸ் b இருக்க வேண்டிய இடத்துல 5. அவ்வளோதான். இது அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் b கியூப் பிளஸ் 3 இன்டூ 2a இன்டூ 5 பிளஸ் 2a பிளஸ் 5. ஸோ இந்த கியூப் 2க்கும் பொருந்தும், ஏக்கும் பொருந்தும். ஆமாவா? ஸோ 2 கியூபோட வேல்யூ என்ன? 2 2s are 4, 4 2s are 8. a கியூபை a கியூப்னு அப்படியே எழுதிருங்க. ஓகே, 5 கியூபோட வேல்யூ என்ன? 5 5s are 25, 25 இன்டூ 5 125. ஆமாவா? ஒரு தடவை போட்டு பாருங்க. 25 இன்டூ 5, 5 5s are 25, மிச்சம் 2, 5 2s are 10 plus 2 125. ஸோ அப்போ இதோட ஆன்சர் 125 பிளஸ் நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2s are 6, 6 3s are 30. ஸோ 30, இங்க ஒரு a இருக்குல்ல, அந்த ஏவை அப்படியே போட்டுக்கோங்க. 2a பிளஸ் 5. அடுத்தது 8a கியூப் பிளஸ் 125 பிளஸ் 30 இன்டூ 2. இந்த சம்ல பார்த்தா அதே தான். 30 இன்டூ 2 60. ஸோ 60, ஏவையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் 30a
into 5. So 30 into 5 என்ன 150. ஆமாவா? 150 இங்க ஒரு a இருக்கு. அது அப்படியே போட்டுருங்க. இது புரியுதா கணக்கு? 150 a. இது புரியுதாக்க நான் லாஸ்டா இங்க என்ன பண்ணியிருக்கேன்னு இந்த 30a இந்த 30a 2a வாலையும் 5 வாலையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதியிருக்கேன். அதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகேவா? அதுதான் இங்க பண்ணியிருக்கேன். ஸோ இதாங்க நான் நம்மளோட ஆன்சர். ஓகே, சென்சாம் புரிஞ்சது, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ஸோ அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா தான் இது புரியும். பொறுமையாக பாருங்க. சரியா? பொறுமையாக பார்த்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஃபார்முலாஸை டெஃபினட்டாக மெமரைஸ் பண்ணணும். சரியா? சரி, புரிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குன்னா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.